தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழி அறிவுரை என்னவென்றால், சாவை நோக்கி பயணிக்கிறோம் என்ற உணர்வோடு வாழுங்க. நம்ம எல்லாரும் மரணத்தை நோக்கி, சாவை நோக்கி பயணிக்கிறோம் என்ற உணர்வோடு வாழுங்க. பிறப்புன்னு ஒன்று இருக்கும்போது இறப்புன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாதது. ஆகவே நம்ம பவுடர் அடிக்கும்போது, சிங்காரிக்கும்போது, ஆடம்பர உடைகள் உடுத்தும் போது, நகைகள் அணியும் போது, இவையெல்லாம் ஒரு காலத்தில் கலட்டி விடப்படும். நம்மளை எரிப்பாங்க, நம்மளை புதைப்பாங்க. அந்த எண்ணம் அப்பயே உதயமாகணும். உதயமாயிட்டா ஆடம்பர வாழ்க்கை, ரொம்ப களியாட்டுகள், ரொம்ப அகந்தைகள் நமக்கு வராது. சாவு தவிர்க்க முடியாதது. மரணம் எல்லா மக்களுக்கும் உண்டான ஒரு தீர்ப்பு. அதை சந்திக்க நம்ம ரெடியாக இருக்கணும். அதுக்காக நம்ம சாவை தேடி போகக்கூடாது, தற்கொலைக்கு போகக்கூடாது. அந்த முயற்சி தப்பு. சாவை எதிர்கொள்ள நம்ம ரெடியாக இருக்கணும். அந்த எண்ணங்கள் இருந்தாலே பேராசை வராது. கோபம், மூர்க்கம், வஞ்சகம், எரிச்சல் இதெல்லாம் நமக்கு வராது. நம்ம சாவை நோக்கி போகிறோம். நாளைக்கு நமக்கு சாவு வரலாம். இன்றைக்கு நைட்டு தூங்குகிறேன், நாளைக்கு எந்திரிச்சா தான் உறுதி. அப்படி வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் சாகுறாங்க. இளம் வயதில் குளிக்கிறாங்க கடலில், அப்படியே அரைச்சிட்டு போகுது தண்ணி. பைக்கில் போகிறான், விபத்தாகுது, ஃபாட்லேயே அவுட்டு. மரணம் எந்த நேரத்தில் எப்படி வருது? சும்மா வீட்டிலையே உட்கார்றான், அப்படியே மயங்கி விழுந்து சாகுறான். இந்த எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். மரணம் நமக்கு உறுதி. மரணத்தை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். எந்த நேரத்துலையும் மரணம் வரலாம். அதனால் இருக்கிற வரைக்கும் நல்லவனாக வாழ்வோம். பேராசை இல்லாமல் வாழ்வோம். அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாமல் வாழ்வோம். ஐயோ நல்லவன் செத்துட்டானே 4 பேர் சொல்லட்டும். அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து பழகுவோம். ஆடம்பரம் வேண்டாம், பேராசை வேண்டாம். சாகிறது உறுதி. இதில் எதுக்கு இந்த எரிச்சல், கோபம், இந்த ஆணவம் எதுக்கு? ஆகவே சாவை என்றைக்குமே எதிர்நோக்குவோம். எதிர்நோக்கி நம்ம மைண்டை ஆக்குவோம். தவிர்க்க முடியாதது. அது என்றைக்குமே நான் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அது உறுதி. அதை முன்கூட்டியே அறிஞ்சு அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். சாவை எதிர்கொள்ள ரெடியாக இருக்கணும். பயப்படக்கூடாது. இறைவா, என் உடல் மண்ணுக்கு போனாலும் என் ஆன்மாவாவது உம்மிடத்தில் சேரட்டும். இறைவா, என் ஆன்மா உம்மிடத்தில் இளைப்பாறட்டும், சாந்தி அடையட்டும். இப்படி வேண்டி இறைவனை சார்ந்து வாழ்வது மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு அடையாளம். அப்படி வாழுங்க. மரணத்தை கண்டு பயப்படாதீங்க. எவ்வளோ கோடிகள் செலவு பண்ணாலும் மரணத்தை தவிர்க்க முடியாது. ஆகவே அது எதிர்கொள்ள எப்பயும் ரெடியாக இருங்க. அந்த ரெடியாகிற மனப்பக்குவம் வந்தாலே உலகத்தில் ஆணவம், அகராதி, கோபம், எரிச்சல், மூர்க்கம் அதெல்லாம் நமக்கு இல்லாமல் போயிடும். நல்லவங்களாக வாழ்வோம். அந்த ஒரு நல்ல அறிவுரையை ஏற்று உங்களை மாற்றிக்குங்க. நன்றி தமிழர்களே, வணக்கம்.